மணி பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு யூசர் டீட்டெயில்ஸை ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான டேட்டாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஷுட் கோ ஃபார் RDBMS. அந்த இடத்துல உங்களோட MongoDB அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகாது. மோரோவர் MySQL இருக்க அந்த டேட்டா அப்படிங்கிறது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால நம்ம ஈஸியாக நம்ம ரீட் பண்ணுறது அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. MongoDB அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் ப்ராப்பர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, பட் இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். இப்போ MongoDB அப்படிங்கிறது உடனே மோசமான டேட்டா பேஸ் இல்லை, ரொம்ப ராங், இப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரான டேட்டா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு யூஸருக்கும் நான் டிஃப்ரெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன், ஒரு டம்பாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா தட் டைம் திஸ் MongoDB வில் யூஸ்ஃபுல். லைக் ஜேசன் பேஸ்ட் டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ண போய் அதிகமாக ஜேசன் பேஸ்ட் டேட்டாவை நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு என்னோட அப்ளிகேஷனில் தென் யூ கேன் கோ ஃபார் MongoDB பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டோர் த டேட்டா இன் அன்ஸ்ட்ரக்சர்ட் மேனர். பட் MySQL அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் MySQL பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோவுமே அதே ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒன்று மாறவே மாறாது ஆக்சுவலாக பிகாஸ் தட் இஸ் ப்ராப்பர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸுக்கு கண்டிப்பாக MySQL அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். பட் MongoDB